ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி சென்னையில் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கள தகவல்களுடன் செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராமச்சந்திரன், இந்த எந்திரம் சரிபார்க்கும் பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு எந்திரம் வரை இருக்கிறது? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரன். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இன்னும் 4 மாதங்களில் பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் தனது பணிகளை தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 27,000 வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சேமிப்பு கிடங்கில் தான் தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான திரு குமரகுருபன் தலைமையில் தற்பொழுது ஆய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. இங்கு 4 அடுக்கு மாடியில் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரம், அதோட கட்டுப்பாட்டு கருவி, மேலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய விவிபேட் என ஒட்டுமொத்தமாக 27,000 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இங்கு சேமிக்கப்படுகிறது. இதனை இன்று தற்பொழுது சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபன் தலைமையில் நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என்பது குறித்து இந்த ஆய்வில் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பெல் நிறுவனத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயாரித்த பெல் நிறுவனத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இங்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் தற்பொழுது சோதிக்கக்கூடிய அந்த கருவி மூலமாக கொண்டு வரப்பட்டு தற்பொழுது அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் நேரடியாக பாதுகாப்பாக உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரும் இந்த ஆய்வு பணியில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக அதிமுக, திமுக மற்றும் காங்கிரஸ், பாஜக, விசிகே உள்ளிட்ட முக்கிய கட்சிய நிர்வாகிகளும் தற்பொழுது இங்கு வருகிறார்கள். இங்கு பல அடுக்கு பாதுகாப்பில் தற்பொழுது இவிஎம் மிஷின் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை மூலமாக சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பதிவான வாக்குப்பதிவு வாக்குகள் அனைத்துமே முழுவதுமாக ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் முழுவதுமாக நீக்கப்பட்டு புதிதாக வாக்குப்பதிவுக்கு எந்திரத்துக்கு தயார் நிலையில் செய்யும் வகையில் இந்த ஆய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. இதில் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் உடனடியாக அவர்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் முறையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உள்ளே செல்லக்கூடிய அனைவருமே முறையாக அவர்கள் வருகை பதிவேடு செய்யப்படுகிறது. மேலும் செல்போன் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் எதுவுமே இங்கு உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகையால் வந்துள்ள அனைவரது செல்போன் முழுவதுமாக இங்கு வாங்கி பாதுகாக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இங்கு 27,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது. அதனை பாதுகாப்பாக உள்ளதா, சரியாக உள்ளதா என்பது குறித்து தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நேரடியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. பல விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.